கற்றலினிது நிகழ்ச்சிக்கு உங்களை இனிதே வரவேற்பது நான் அபிநயா. இன்றைய கற்றலினிது நிகழ்ச்சியில் 2 முக்கியமான படிப்புகள் குறித்து நாம் பேச இருக்கிறோம். அதாவது கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை சார்ந்த படிப்புகள், அதேபோல் மீன்வளம் சார்ந்த படிப்புகள். இந்த 2 விதமான படிப்புகள் குறித்து தான் இன்றைக்கு நாம் பேச இருக்கிறோம். இந்த படிப்புகளில் சேரக்கூடியவர்களுக்கு எந்த அளவிற்கான அந்த போட்டியை அவர்கள் சந்திக்க வேண்டி இருக்கும், இந்த படிப்புகளுக்கு பிறகான அவர்களுக்கான வேலை வாய்ப்பு எந்த அளவிற்கு இருக்கும், இது போன்ற ஆலோசனைகளையும் வழிகாட்டுதல்களையும் வழங்குவதற்காக 2 பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்கள் நம்முடைய அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் டாக்டர் திரு செல்வகுமார் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அதே போல் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் கோ சுகுமார் அவர்களும் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். இருவருக்கும் வணக்கம். முதல்ல செல்வகுமார் சார், இப்போ கால்நடை மருத்துவம் அப்படின்றது வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு பிறகு மாணவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பாக இருக்கு. அதனால இந்த போட்டி என்பது எந்த அளவுக்கு அதிகரிக்கும்? முக்கியமாக 12ஆம் வகுப்புல மாணவர்களுக்கான அந்த மதிப்பீட்டு முறையின் அடிப்படையில் இந்த முறை அதிகமான மதிப்பெண் வாங்கக்கூடிய மாணவர்களும் இருக்கிறாங்க. அதனால இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குமா போட்டி? நன்றிம்மா. கால்நடை மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி எம்பிபிஎஸ்க்கு அடுத்த நிலையில் கால்நடை மருத்துவ படிப்பு மாணவர்களாலையும் அவங்களுடைய பெற்றோர்களாலையும் தேர்ந்தெடுக்கப்படுது. அதனால் இப்போ கட் ஆஃப் மார்க்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போன வருஷத்தை விட இந்த தடவை கட் ஆஃப் மார்க் அதிகமாக இருக்கும். ஏன்னா 10வது மதிப்பெண்கள் அடிப்படையிலையும் 11வது மதிப்பெண்கள் அடிப்படையிலையும் இப்போ மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டிருக்கறனால மதிப்பெண்களோட எல்லா மாணவர்களுக்கும் மதிப்பெண்கள் அதிகமாக வந்திருக்கிறனால நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம்னா இந்த வருஷம் கண்டிப்பாக போன வருஷத்தை விட கட் ஆஃப் மதிப்பெண்கள் கால்நடை மருத்துவத்துக்கு மட்டுமல்ல அது சார்ந்த எல்லா தொழில்நுட்ப படிப்புகளுக்கும் கட் ஆஃப் மதிப்பெண்கள் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே திரு சுகுமார் சார், இப்போது மீன்வள படிப்புகளுக்கு வந்து மாணவர்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? அதுக்கும் போட்டி வந்து இப்போ அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கா? இந்த போட்டி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா படிப்புகளுக்குமே, அதாவது தொழிற்கல்வி படிப்புகளுக்கு எல்லாத்துக்குமே போட்டி இந்த வருடம் சென்ற ஆண்டுகளை விட அதிகமாக இருக்கும். ஏனென்றால் இந்த வருடம் மாணவர்கள் தேர்வு எழுதி மதிப்பெண்கள் பெறவில்லை. அவர்களுடைய 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பிலே உள்ள இன்டர்னல் மார்க்ஸ் இதை வைத்து இந்த அடிப்படையாக கொடுத்தனால பொதுவாகவே இந்த கட் ஆஃப் அவங்களுடைய ஸ்கோர் வந்து மிகவும் அதிகமான ஒரு நிலையில் இருப்பதனால இந்த வருடம் நம்மளுடைய பல்கலைக்கழகங்களுக்கு போட்டிகள் அதிகமாக இருக்கும். சென்ற 2 ஆண்டுகளை விட அந்த கட் ஆஃப் வந்து உயர்வதற்கான வாய்ப்பு சாத்தியமே. சரி, இப்போ மீன் வளத்தை பொறுத்த வரைக்கும் போன கட் ஆஃபோட இப்போ வந்து நம்ம ஒப்பிட முடியாது. இருந்தாலும் அந்த போட்டி என்பது இப்போ அதிகபட்சமான கட் ஆஃப் வந்து எவ்வளவாக இருந்தது, இப்போ குறைந்தபட்ச கட் ஆஃப்ன்றது எவ்வளவாக இருந்தது? சென்ற ஆண்டு 2 ஆண்டுகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சென்ற ஆண்டை விட சென்ற ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு மிகவும் அதிகமாக இருந்தது. சென்ற ஆண்டு நமது பல்கலைக்கழகங்கள்லாம் இந்த நோட்டிஃபிகேஷனை கொஞ்சம் பிந்தைய நாளில் நாங்கள் வெளியிட்டதுனால மாணவர்கள் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகளிலே அதிகமாக சேர்ந்து விட்டபடியாலும் பொதுவாகவே ஒரு அந்த வேகம் வந்து போன வருடம் கொஞ்சம் மாணவர்கள்ட்ட குறையா இருந்துச்சு. ஆனால் இந்த வருடங்கள் எங்களுக்கு வரும் கேள்விகள் என்கொயரிஸ் எல்லாம் பார்க்கும்போது அதிகமான மாணவர்கள் வந்து இதில் வந்து ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. அதனால் இந்த வருடம் நம்ம கட் ஆஃப் வந்து எப்படி பார்த்தாலும் 180க்கு குறைவாக இருக்காது என்பது தான் எங்களுடைய யூகம். சரி செல்வகுமார் சார், கால்நடை மருத்துவம் மட்டும் இல்லை, ஃபுட் டெக்னாலஜி, அதே மாதிரி போல்ட்ரி ப்ராசஸிங் டெக்னாலஜி, இது மாதிரியான படிப்புகளும் வழங்கப்படுது. இப்போ இந்த படிப்புகள்லாம் என்னென்ன விஷயங்கள் பற்றி படிப்பாங்க? முதல்ல நான் போன வருஷத்தை கட் ஆஃப் மார்க் பற்றி பேசுகிறேன், அதுக்கப்புறம் நான் இதுக்கு வர்றேன். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச்னு சொல்லப்படுற கால்நடை மருத்துவ பட்ட படிப்புக்கு ஓசிக்கெல்லாம் 200க்கு 192 அதுக்கு மேலே வாங்கினவங்களுக்கு கிடைச்சிது. அதே மாதிரி பிசின்னு பார்த்தீங்கன்னா 100 பேக்வேர்ட் கம்யூனிட்டிக்கு 189 அதுக்கு மேலே வாங்கினவங்களுக்கு கிடைச்சிது. எம்பிசிக்கு 186 அதுக்கு 200க்கு. அதே மாதிரி எஸ்சி அருந்ததியர் எஸ்டின்னு ஒரு 90% 180க்கு மேலே வாங்கின பல்வேறு தரப்பட்ட பிரிவினருக்கு போன வருஷம் அட்மிஷன் கிடைச்சிது. பட் இந்த வருஷம் நாங்கள் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக கட் ஆஃப் மார்க்கு அதிகமாகும். போன வருஷத்தை கட் ஆஃப் மார்க்கை வச்சுக்கிட்டு நம்ம எந்த முடிவுக்கும் வர முடியாது. இது ஒன்று. இன்னொன்று, கால்நடை மருத்துவம் இல்லாமல் நாங்கள் தொழில்நுட்ப பட்டப்படிப்புன்னு சொல்லித்தரோம். அதாவது எங்களுக்கு 2 தொழில்நுட்ப கல்லூரிகள் இருக்குன்னு, கால்நடை மருத்துவக் கல்லூரி ஒரு 7 இருக்குது. இந்த 2 தொழில்நுட்ப கல்லூரி, ஒன்று நம்ம
செங்குன்றம் ரெட் ஹில்ஸ் பக்கத்தில், சென்னையில் ஆவடி பக்கத்தில் இருக்கிற கொடுவள்ளிங்கிற இடத்துல உணவு தொழில்நுட்ப கல்லூரி இருக்குது. உணவு பதப்படுத்தல் பிடெக் ஃபுட் டெக்னாலஜின்னு சொல்லப்படுற பிடெக் கோர்ஸும், அங்கேயே பிடெக் டெய்ரி டெக்னாலஜின்னு பால் பண்ணைக்கு தொழில் சொல்லிக் கொடுக்குற தொழில்நுட்ப கல்லூரி 2 கோர்ஸ் அங்கே கொடுக்குறோம். அது இல்லாமல் கோழியின தொழில்நுட்ப கல்லூரி ஒசூரில், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் இருக்குது. ஸோ இந்த 3 படிப்புமே தொழில்நுட்பம் சார்ந்தது. அதாவது பிடெக் பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச்சுக்கு நீங்கள் பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். இந்த பிடெக் கோர்ஸுக்கு நீங்கள் மேத்தமெட்டிக்ஸும் கூட படிச்சிருக்கணும். அதாவது அந்த காலத்தில் ஃபர்ஸ்ட் குரூப்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 4ம் படிச்சிருந்தா தான் இந்த தொழில்நுட்ப கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த தொழில்நுட்ப கோர்ஸ் மற்ற பிடெக் கோர்ஸ் மாதிரி 4 வருஷம் படிப்பு, அதற்குண்டான வேலை வாய்ப்புகள் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஓகே, சுகுமார் சார், இப்போ பிடெக் ஃபுட் டெக்னாலஜி அப்படின்ற படிப்பு வந்து மீன்வள பல்கலைக்கழகத்திலையும் வழங்கப்படுது. அதே மாதிரி கால்நடை பல்கலைக்கழகத்திலையும் இருக்கு, வேறு சில பல்கலைக்கழகங்கள்லையும் வழங்கப்படுது. இதற்கான வித்தியாசங்கள் வந்து எப்படி இருக்கும்? எங்களுடைய முதன்மை கல்வி வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ், மீன்வள இளநிலை அறிவியல். இது போக இந்த பிடெக், அப்புறம் நாங்கள் எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் பிஇ ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங், பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் ஒன்று வச்சிருக்கிறோம். அதாவது மீன்வள பொறியியல். இதுவும் நாகப்பட்டினத்தில் வந்து கல்லூரிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது போக பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் எனர்ஜி அண்ட் என்வாயன்மெண்ட் இன்ஜினியரிங், பிடெக் பயோடெக்னாலஜி ஆக இந்த 4 பிரிவுகளில் நாங்கள் வந்து பிடெக் கோர்ஸ்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் வந்து மற்ற பிடெக் ஃபுட் டெக்னாலஜி மற்ற பல்கலைக்கழகங்களை நடத்துறதுக்கும் எங்கள் பல்கலைக்கழகங்கள் நடத்துறதுக்கும் அடிப்படை வித்தியாசம் என்னென்னா, இதனுடைய ஓரியன்டேஷன் டுவர்ட்ஸ் ஃபிஷ், அதாவது ஃபிஷரிஸ் இருக்கும். அதாவது இவங்க வந்து ஃபிஷ் ப்ராசஸ் இன்ஜினியரிங், அக்வாகல்ச்சர் இன்ஜினியரிங் இது போன்ற படிப்புகளை முக்கியத்துவம் கொடுத்து படிப்பார்கள். மற்றபடி அடிப்படையான அந்த அடிப்படை பொறியியல், அறிவியல் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா பல்கலைக்கழகங்களுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏற்கனவே இப்போ துணைவேந்தர் தானுவாஸ் துணைவேந்தர் சொன்னது போல் இதில் எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த பிடெக் படிப்புக்கு எங்களது மாணவர்களுக்கு கண்டிப்பாக கணிதம், உயிரியல், இயற்பியல், வேதியியல் இந்த 4ம் படிச்சிருக்கணும். வேற பிஎஃப்எஸ்சி படிக்கிறதுக்கு உயிரியல், வேதியியல் அந்த மாதிரி படிச்சிருந்தா சரியா இருக்கும். அந்த கணிதம்ங்கிறது எக்ஸ்ட்ரா படிச்சிருக்கணும். ஏன்னா அந்த கணிதத்தின் அடிப்படையில் அவங்களுடைய கல்வி அமைக்கப்பட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக அது தேவை. ஓகே.